அனைவருக்கும் வணக்கம். இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். நான் பேசின இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவுக்கு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. மார்க் ரூபியோ, அப்புறம் சாத்தான் நெத்தனியாகு பக்கிங்ஹாம் அரண்மனை, அப்புறம் உங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் தீவிரவாதிகளை பற்றி என்ன சொன்னார்கள், அப்புறம் ஓப்பன் டிபேட்டு, இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேட்ட கேள்விகளுக்கு யூத பயங்கரவாதிகள் என்று நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பதில் போன வீடியோல வந்துருச்சு. ஆனா அதே வீடியோல நான் கேட்ட கேள்விகளுக்கான பதில் உங்களிடமிருந்து இன்னும் வரல. ஆனா எதுல குறை கண்டுபிடிக்கணும், எப்படியெல்லாம் நம்மளால கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறத கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கேள்விகளா தொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, பிரச்சனை இல்லை. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு விட வந்திருக்கணும். அதாவது என்ன கேள்வி அப்படின்லாம் கமெண்ட்ல கேட்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு புரிதல் இல்லாம நீங்க கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னு அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பதில் சொன்னா போதும். அப்புறம் மார்க் ரூபியோ ஒரு யூதர் அல்ல. ஆமா, மார்க் ரூபியோ ஒரு யூதர் அல்ல. அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் இப்ப இருக்கிறது அமெரிக்க வெளியுறவு துறை செயலாளராகவும், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இஸ்ரேலை ஆதரிப்பதில் ஒரு வலுவான வரலாற்றை உருவாக்கி உள்ளார். அவர் அடிக்கடி யூத அரசியல் நலன்களுடன் தன்னை இணைத்து கொண்டு வலுவான அமெரிக்க இஸ்ரேல் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக வாதிட்டு குடியரசுக் கட்சி யூத கூட்டணியின் நிகழ்வுகளில் உரையாற்றியும் வருகிறார். யூத அரசியல் வழிகாட்டியின்படி ரூபியோ அமெரிக்க தூதரகத்தை ஜெருசலேமுக்கு மாற்றுவதை ஆதரிக்கிறார். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே. ஏன் இவர்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் யூத பயங்கரவாதிகள் ஏன் சொல்றேன் அப்படின்னு. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை எதிர்த்தார் மற்றும் டெய்லர் ஃபோர்ஸ் சட்டத்தை ஆதரிக்கிறார். ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை எதிர்த்தாராம். அது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை யூத பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற இந்திய கிறிஸ்தவர்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறமா ஹமாஸ் மீதான இவரோட நிலைப்பாடு யாரு? மார்க் ரூபியோ ஹமாஸை கடுமையாக விமர்சித்துள்ளார். 2015 அவர் காசாவில் பொதுமக்கள் இறப்பதற்கு ஹமாஸின் தந்திரங்களே 100% அப்படின்னு சொல்லிருக்கு. அரசியல் நிலைப்பாடு யாரு? ரூபியோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னா, அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு தீவிர நிலைப்பாட்டாளராக பரவலாக கருதப்படுகிறார். அப்படின்னா அந்த தீவிர அப்படின்னு வர்றத தீவிரவாதினா அவங்க முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அந்த கமெண்ட்டுக்கு இதுலயே அர்த்தம் அறிவாளிகள், அதாவது எனக்கு தனிப்பட்ட முறையில கமெண்ட் பண்ண ஒரு நபர் சொல்லியிருக்காரு, அவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள், அறிவார்ந்த கேள்விகளை கேட்கும். அதாவது நான் அப்பவே பதில் சொல்லிட்டேன், அறிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது. கடவுள் இவனுக்கு அறிவை கூட்டி கொடுக்கணும், இவனுக்கு அறிவை குறைச்சி கொடுக்கணும். அதாவது இந்த யூத பயங்கரவாதிகள் தங்களை தாங்க பீத்திக்கிடுவாங்க. எங்களுக்கு அரசியல், எங்களுக்கு அதிக அறிவை கடவுள் கொடுத்திருக்காரு, தேவன் கட்டளை கொடுத்திருக்காரு, இப்படி எல்லாம் பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் இந்த யூத பயங்கரவாதிகளை ஆதரிக்கின்ற இந்திய கிறிஸ்தவர்களும் பேசிக்கிறது. அடுத்தவங்க என்னமோ முட்டாள் மாதிரி, அவங்க என்னமோ அறிவாளிகள் மாதிரி. சக மனிதனை எவன் ஒருவன் முட்டாள் என்று பேசுகின்றானோ அவனுக்கு தான் அறிவில்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மனிதர்களும் சமம் என்ற கோட்பாடை எப்ப நம்புறோமோ, எப்ப நம்ம அனைவரும் ஆதரிக்கிறோமோ, அப்பதான் பிரச்சனைகள் என்ற ஒரு விஷயம் இல்லாம எல்லாருக்கும் எல்லாமா இருக்கும். சரி, அடுத்து நம்ம கண்டென்ட்ல வரும், அங்க போயிடக்கூடாது. ஏன்னா ஒருவேளை அவர்களுக்கு அறிவு அதிகமா இருக்கலாம். இஸ்ரேல் அரசுக்காக அவர் வலுவாக வாதிடுவதை சுட்டி காட்டுகின்றனர் எல்லாரும் அப்படிங்கிற ஒரு, அதாவது மார்க் ரூபியோ பத்தி இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு. பட் மார்க் ரூபியோ அவர் பிறப்பால் ஒரு யூதன், அல்லனா யூத மதத்துல இருக்காருன்னு சொல்லவே இல்லை. எதன் அடிப்படையில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறதே பல பேருக்கு புரியறதே இல்லை. யூத பயங்கரவாதிகள், ஏன் நான் அவங்களை அப்படி சொல்றேன், யூத பயங்கரவாதிகளின் தலைமை பிரதிநிதித்துவமாக இருக்கின்ற நெத்தனியாகு ஒரு சாத்தான் நெத்தனியாகு, அவர் என்னென்னலாம் குற்றங்கள் மக்கள் மத்தியில செய்திருக்காரு, அந்த சாத்தான் என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் யூத பயங்கரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. புரியுதா? பதில் வந்துருச்சு. ஸோ பதிலுக்கான, உங்களுக்கு கேள்விக்கான பதில் வந்துருச்சு. ஏன் கேள்விக்கான பதிலை நீங்க கமெண்ட்ல இன்னும் குறிப்பிடவே இல்லை. ஸோ அதை நான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். அது என்ன கேள்வின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றேன். இப்ப கேட்டுட்டு அதே வீடியோல தான் இருக்கும், கேட்டு பதில் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது மார்க் ரூபியோ ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அப்படின்னு போட்டுக்கிட்டு கீழே ஒன்று எழுதியிருக்காங்க. அவர் யூதன் இல்லை, நான் யூதன் சொல்லலைங்கிறத ரொம்ப நோட் பண்ணிக்கணும். முதலில் வரலாற்றை நன்கு படித்துவிட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும். அதாவது யாரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப் சேனல் சொல்லணும். அதாவது யூடியூப் சேனலுடைய ஓனர், அல்லனா ஃபவுண்டர், அல்லனா ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க யாராவது சொல்லணும். அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை. ஏன்னா நீங்க யூடியூப் ஓனர்லாம் கிடையாது. ஆனா கமெண்ட் பண்ணலாம், அதுக்கு யூடியூப் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துரு. அந்த கமெண்ட் யூடியூப்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. கமெண்ட் கொடுக்குற பேர் என்னதோ போட்டிருந்துச்சு. சரி, மக்கள் நீங்க கமெண்ட்ல பார்க்கும்போதே அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தவங்களை ஆக்குப்பை பண்றது, அடுத்தவங்க இதைத்தான் செய்யணும், நீங்க இப்படித்தான் சொன்னீங்கன்னு சொல்லாதவற்றை சொல்றது, இதுதான் இந்த யூத பயங்கரவாதிகளுடைய ஒரு மனநிலை. அந்த மனநிலை தான் இவர்களுக்குள்ளும் இருக்கிறது போல எனக்கு தோணுது.
அப்பதான் உலகத்தை கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க முடியும். இப்ப நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், இதுல இருந்து கேள்விகள் வரும், நல்லா பாத்துக்கிறேன். ஏன்னா இவங்க தப்பிக்கிறதுக்கும் இவங்களால ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்னென்ன கேட்க முடியும் அதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க கேட்டதற்கான பதில நான் சொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கான பதில் இன்னும் வரல, அதையும் சொல்லிருங்க, அதுவும் கமெண்ட்ல போட்டுருங்க. சோ இன்னைக்கு மார்க் ரூபியோ வந்து ஒரு யூதன் இல்ல, நான் யூதன் சொல்லவும் இல்லை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் அப்புறம் அந்த யூத பயங்கரவாதிகளுக்கு இடையான ஒரு உடன்பாடு, அதாவது அப்படி ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு முழுமையானதுன்னு தெரியல. முழுமையானது தெரிஞ்சு நான் பேசுறத, நான் திரும்ப திரும்ப சொல்றது அதான், நான் பேசுறத உன்னிப்பா கவனிக்கணும். நான் பேசுறது மட்டும் இல்ல, யார் பேசுறத உன்னிப்பா கவனிச்சு அதுல இருந்து கேள்விகள் எடுக்க ஆரம்பிங்க. பக்கிங்ஹாம் பேலஸினுடைய அந்த முழு பக்கிங்ஹாம் பேலஸும் யூத பயங்கரவாதிகளுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது முழுமையா தகவல் கிடைக்கப்படட்டும், வரும். ஏன் ஆத்திரப்படுறீங்க? அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும்தான். அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகள் வந்து 1947க்கு முன்னாடி வரைக்கும் பக்கிங்ஹாம் பேலஸ் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஒருவேளை தெரிஞ்சா, தெரியல அப்படின்னா நான் சொல்றேன், இருந்துச்சு. இல்லைனாலும் தேடுங்க, மார்க் ரூபியோ ஒரு யூதர் அல்ல, அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சிங்களோ அதையே திரும்பவும் தேடி கண்டுபிடிங்க, சரியா? அதுக்கப்புறமா அந்த நான் கேட்ட கேள்விக்கான பதில் எனக்கு வரணும். மேலும் இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு எது சாதகமா இருக்குமோ அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சுதான் உங்களுடைய அந்த கேள்விகள் வரும். பரவாயில்ல, பார்ப்போம். ஆனா நான் கேட்ட கேள்விக்கான பதில் வராத வரைக்கும் நீங்க போடுற எந்த கமெண்ட்டுக்கும் பதில் வராது. மற்றபடி குரான் அல்ல, நான் வந்து மற்ற மதங்களை இழிவுபடுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து வச்சுக்க கூடாது. நான் வந்து இஸ்லாத்தை மட்டும், அதாவது மதத்தை மட்டும் அந்த ஒரு சாராரா பேசுற ஆளும் கிடையாது. அனைவருக்கும் நன்றி.